அவனுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மாதங்களுக்கோ நாட்களுக்கோ குறிப்பிட்ட பீடைகள் இருப்பது போன்ற விஷயங்கள் இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் முஹர்ரம் மாதத்தை முஸ்லிம்கள் பீடையாக கருதக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக சியா முஸ்லிம்கள் மத்தியிலேயும் சுன்னத்துவல் ஜமாத்தினர் மத்தியிலேயும் இந்த நடைமுறை முஹர்ரம் மாதத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மாதங்களை பொறுத்தமட்டிலே 12 மாதங்கள் என்று சொல்லிக்கொண்டு அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படி புனிதமான மாதங்களாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே மக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதத்தில் அசைனார் உசைனார் ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இறந்த தினத்தை முஹர்ரம் 10ஆம் நாள் ஆசுரா தினம் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தில் தான் அவங்க இறந்தாங்க. அது கர்பலா யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட அந்த தினமான அந்த முஹர்ரம் தினத்தை ஒரு துக்க நாளாக அனுசரிக்கக்கூடிய ஒரு வழமை சியா மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த சியா மக்கள் மத்தியிலே உள்ள அந்த தொடர்ச்சி சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலையும் அது பரவலாக எல்லா மக்களும் அதை ஒரு துக்க நாளாக அனுசரிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. அதில் 9, 10 நோன்பு வைக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை பற்றி நம்ம 2வது உரையில் பார்ப்போம். ஆனால் 9, 10 நோன்பை கூட இந்த நம்ம சுன்னத்துவல் ஜமாத் மக்களும் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அவங்க இறந்தத துக்கத்தை அனுசரிப்பதற்காக நம்ம வைக்கக்கூடிய நோன்பு என்பது போன்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதற்காக வைக்கக்கூடிய நோன்பு தான் அது. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் பீடை மாசம் என்று ஒன்று இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்ல கிடையாது. முஸ்லிம்கள்கிட்ட முஹர்ரம் மாசமும் சில மாதங்களை பீடை மாசம் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த ஒரு மாசத்தையோ ஒரு நாளையோ குறிப்பிட்டு பீடை என்று சொல்ல கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பீடை கிடையாது. எல்லா மக்களுக்கும் ஒரு நாளை பீடைன்னு சொன்னால் அப்போ ஒரு நாளில் தான் பிறப்பார்கள், ஒரு நாளில் தான் இறப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தாங்க, திங்கக்கிழமை தான் மௌத்தானாங்க. அப்போ மௌத்தானதுனால பீடை நாள்னு சொன்னால் பிறந்ததுனால அது நல்ல நாளாக இருந்தானே, அப்படி ஒரு கணக்கு சொன்னேன்னு சொன்னால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. பிறந்தது நாள் நல்ல நாளும் கிடையாது, இறந்தது நாள் கெட்ட நாளும் கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு கெட்ட நாளும் கிடையாது. அப்போ கெட்ட நாள் என்று துக்கம் அனுசரிக்கக்கூடிய நிலை என்பது இந்த சியா மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொன்னுட்டாங்க, அதற்காக நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் என்று இன்றைக்கு வரைக்கும் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இறந்து பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது இந்த சியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இன்றைய இந்த முஹர்ரம் வந்துருச்சுன்னு சொன்னால் முதல் அந்த 10 நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க, அறிவிப்பும் செய்கிறார்கள். அந்த நாட்களில் கருப்பு சட்டை அணிவது, அந்த நாட்களில் கவுச்சைகள் சாப்பிடக்கூடாது, அது மாதிரியான ஒரு முடிவெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இது மார்க்கத்தில் உள்ளதா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு துன்பமாக இருந்தால், எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, 3 நாட்கள் தவிர துக்கம் அனுசரிக்க கூடாது. இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, எல்லா துக்கத்திற்கும் அளவுகோல் என்ன? 3 நாட்கள் தான். கணவனை இழந்த மனைவிக்கு 4 மாசம் 10 நாள் அந்த இத்தாவுடைய காலம் துக்க நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதுக்கு சில துக்க நாள் அதுக்கு என்ன அப்படிங்கிற சருத்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் துக்கமே தவிர பல நூற்றாண்டுகளாக துக்கம் வருமா, பல நூற்றாண்டுகளாக அனுசரிப்புங்கிறது சரியானதா என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இது மாதிரியாக மரணங்களை, எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்துதான் ஆகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யாரா இருந்தாலும் மரணத்தை அடையதானே செய்வாங்க. அது என்ன, உசைன் ரலியல்லாஹு அவர்கள் போர்ல கொலை செய்யப்பட்டால், அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டால், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் மறுமையில் அதற்குண்டான கூலியை தருவான். அப்ப மரணத்திற்காக துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமே ஆனால் எல்லா நாளும் துக்க நாள் தான், அப்படிதானே? எல்லா நாளும் நபிமார்கள், எத்தனை நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க? இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, மூசா நபி, ஈசா நபி, யாக்கூப் நபி, எத்தனை ஆதம் நபி, எல்லா நபிமார்களும் நல்லவர்கள் தான். நபிமார்களும் மரணிச்சிருக்கிறாங்க, இயற்கையான மரணமும் அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட நபிமார்களும் இருக்கிறார்கள். அப்ப நபிமார்களுடைய மரணத்தை எல்லாம் கணக்கு வச்சு திங்கக்கிழமை மூசா நபி மூத்தானாங்க, செவ்வாய்க்கிழமை நபி மூத்தானாங்க, புதன்கிழமை அந்த நபி மூத்தானாங்க, வியாழக்கிழமை இந்த நபி மூத்தானாங்க, இந்த வருஷம் இந்த நபி மூத்தானாங்கன்னு சொல்லி மௌத்தை அடையாளமாக வைத்து துக்கம் அனுசரிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம துக்கம் அனுசரிக்கணுமே. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை தானே மௌத்தானாங்க. அப்ப மௌத்து ஹயாத்து என்பது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளதாக இருக்கிறது. அந்த விதியில் உள்ளதை நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா துக்க நாளாக அனுசரிக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை குறிப்பிட்ட நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. அந்த துக்க நாளாக அனுசரித்து அதுல உள்ள அனாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான அனாச்சாரங்கள்லாம் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ ஃபஹுவ மின்ஹும், அவர்களை சார்ந்தவர்கள் தான், நம்மை சார்ந்தவர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் அதை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா நீங்க இந்த முஹர்ரம் மாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அனாச்சாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த முஹர்ரம் மாசத்துல பஞ்சா ஒன்று வச்சுக்கிடுவாங்க. அங்க எங்கேயா இருக்கும், அம்ஜிகரையில் பார்க்கலாம், திருவள்ளிக்கேணியில் பார்க்கலாம், தாங்கல் சைடில் பார்க்கலாம். சியாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில சுன்னத்துவல் ஜமாத்தினர் கூட அறியாதவர்களாக அவர்களும் அதை வைக்கிறாங்க. பஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளியில கையை கொண்டு வச்சிருவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் உள்ள கவிஞரை பாடும்போது என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்க நரகத்தில் இருந்து காப்பதற்காக, 5 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு ரசூலுல்லாஹ், ஒன்னு அலி ரலியல்லாஹு, ஒன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்னு ஹசைனார் உசைனார். இவங்க 5 பேர் எங்களுக்கு என்ன செய்வாங்க, நரகத்தில் இருந்து எங்களை காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என்ற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த 5ங்கிறாங்க. ஏகத்துவ கொள்கையில வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மாற்றி மருவி வேறொரு கொள்கையை திணித்து வேற ஒரு நிலைக்கு மாற்றி இருக்கிறாங்க. இந்த கொள்கை இன்னைக்கு 1000 விளக்கு பகுதியில் உள்ள பள்ளிவாசல் இருக்குல்ல, 1000 லைட்னு சொல்றாங்களே, அந்த பள்ளிவாசல்ல பாங்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன பாங்கு சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்ம பாங்கு சொல்லுவோம். ஆனா அங்க என்ன தெரியுமா பாங்கு சொல்லப்படும், அலி ரலியல்லாஹையும் கூப்பிடுவாங்க அந்த பாங்கிலே, அவர்களுடைய பள்ளியில வச்சிருக்கிறாங்க. அப்ப இது என்னன்னு சொன்னா, அழைப்பது என்பது இறைவனிடத்தில் உதவி தேடுறது இறைவனிடத்தில் நேரடியாக தான் கேட்கணும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் துனில்லா, அல்லாஹ்வை விட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ, இபாசுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான், ஃபதுஊஹும், நீங்கள் அழைத்து பாருங்கள், ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வை தவிர நீங்க யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ ரசூலுல்லாவே அழைக்கக்கூடாது, ரசூலுல்லாவே அழைக்கக்கூடாதுங்கும் போது அப்ப அலி ரலியல்லாஹு அழைக்கலாமா, அவங்களுடைய பேர பிள்ளைகளை அழைக்கலாமா, அவங்களுடைய மகளை அழைக்கலாமா? அப்ப இந்த 5 பேர் தான் எங்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லி அவர்களை இணை வைக்கக்கூடிய காரியத்தை இந்த சியாக்கள் செய்கிறாங்க. அதனுடைய சாயல் சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு விழுகிறது. அவங்களும் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, அசைனார் உசைனார் நோன்பு, நோம்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அசைனார் நோன்பு உசைனார் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நாளில் அந்த ஒரு வாரத்தில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தேர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தெரு முக்கில் கொண்டு வச்சுருவாங்க. நீங்கள் பார்க்கலாம், தெரு முக்கில் வச்சுக்கிட்டு அதில் ஜருகை கிருகெல்லாம் போட்டு அதில் டெய்லி எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணுற மாதிரி மாற்று மத கடவுள்களுக்கு என்ன செய்யப்படுகிறதோ அதே மாதிரியான ஒரு நிலையில் இது மாதிரி என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டு அதில் குதிரையில் ஏற்றி விட்டுருவாங்க. 2 பேரை, 2 சிறுவர்களை குதிரையில் ஏற்றி விட்டு அவங்க என்னவா, அவங்க தான் அசைனார் உசைனாராம். அந்த குதிரையில் ஏற்றுறது நேர்ந்து விட்டு முன்னுக்கூட்டியே நேர்ந்து விட்டுறது. என் குடும்பத்தினுடைய பிரச்சனையை நீக்கினா நான் என்ன செய்வேன், குதிரையில் நேர்ந்து விடக்கூடிய ஒரு இதில் நான் அடுத்த வருஷம் என் பிள்ளையை நான் நேர்ந்து விடுவேன், அடுத்த வருஷம் என் பிள்ளையை நேர்ந்து விடுவேன் என்று அந்த நேர்ந்து விடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. இப்படி நேர்ந்து விடலாமா, நேர்ந்து விடுவது மார்க்கமா? ஒரு காலத்தில் அது இருந்துச்சு. இப்போ நேர்ந்து ஆலயத்திற்காக விடக்கூடிய இது அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நேர்ந்து விடப்பட்ட பெண்ணு தான். ஆனால் அதற்கு பிறகு அது கிடையாது. நேர்ந்து விடுறதுங்கிறது என்ன இல்லை, பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விடுறது இது மாதிரியான இது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நேர்ந்து விடக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இன்றைக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வித்தியாசமான கொழுக்கட்டை செய்வது, அந்த கொழுக்கட்டில் 5 விரல் படுது இல்லை, இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறாங்கல்ல அதில் 5 விரல் படுது. அப்போ அசைனார் உசைனார் அவங்க இவங்க எல்லாருடைய விரலும் படுது. அதனால தான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம். கொழுக்கட்டையை வித்தியாசமான கொழுக்கட்டை செய்து நேற்று செஞ்சு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் என்பது போன்ற முறைகளை எல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மாற்று மத கலாச்சாரம். இஸ்லாத்தில் அப்படி கிடையாது, ரசூலுல்லாஹ் எப்பவுமே அப்படி சொன்னது கிடையாது. அப்போ அதை நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நெருப்பு மெரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. நெருப்பை ஏற்றி அந்த நெருப்பில் என்ன செய்கிறாங்க, இறங்குறாங்க. இது யாரு காட்டி தந்த வழிமுறை? இஸ்லாத்தில் இது உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சட்டையை கிழித்து கொள்வன், கன்னத்தில் அரைந்து கொள்பவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது, லைச மின்னான்ட்டாங்க. நம்மை சார்ந்தவன் கிடையாது. சட்டையை கிழித்து கொள்பவனும் கன்னங்களில் அரைந்து கொள்பவனும் அவனுக்கு நமக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடிய வேலையை யார் செய்கிறா? இவர்கள் நெருப்பு ஏற்றி விட்டு அந்த நெருப்பில் நடக்கிறாங்க. குழந்தைகள் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி நெருப்பில் ஏற்றி விடக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது இந்த முஹர்ரம் மாசத்துல செய்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொன்னால், முஹர்ரம் 10 அந்த ஆசுரா தினத்தில் சில திருவல்லிக்கேணி போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாள் எடுத்து மேலே அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரத்தம் பூசின மாதிரி நாங்களும் ரத்தத்தை கொட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலையில் வெட்டுறது, உடம்புல வெட்டுறது, நெஞ்சில் வெட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசேன் ஹுசேன் ஆசேன் ஹுசேன் ஆசேன் ஹுசேன் சொல்லி இது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. மாற்று மதத்தவர்கள் நம்மளை பார்க்கும்போது நினைக்கிறாங்க, என்ன ஏன் மூடத்தனமாக இருக்கிறாங்க, இஸ்லாம் பகுத்தறிவு மார்க்கங்கிறாங்க, அற்புதமான மார்க்கங்கிறாங்க, நல்ல ஒரு இறைவன் ஒரு கொள்கைன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை வருத்தி கொள்வது இஸ்லாத்தில் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பாருங்க இந்த மாதிரி வருத்துறாங்க, பாருங்க வெட்டிக்கிறாங்க, பாருங்க தன்னை தானே இவ்வளோ தொல்லைக்கு உள்ளாக்குறாங்க பாருங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை தவறாக அதிகமான மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த செயல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது.
ஆனால் இஸ்லாத்தில் இது உண்டா? ரசூல்லா சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் செருப்பு அணியாமல் நடக்கிறார். ரசூல்லா பார்க்குறாங்க, என்னப்பா செருப்பு அணியாமல் இவர் இருக்கிறாரு, இவர் பேர் என்ன, இவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு கேட்கும்போது அப்போ சொல்லப்படுகிறது, இவர் வந்து யாருன்னு சொன்னால், இவர் காபா ஆலயத்தை செருப்பு அணியாமல் நடந்து செல்வதாக நேர்ச்சை செய்திருக்கிறார் அப்படின்னு உடனே ரசூல்லா அதை கண்டிக்கிறாங்க. ஒருவர் என்ன செய்கிறாரு, நான் வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைப்பேங்கிறார், அவரை கண்டிக்கிறாங்க. ஒருவர் தான் திருமணம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு வேண்டி நான் பிரம்மச்சாரி மாதிரி இருப்பேன் என்று சொல்லும்போது அவரை கண்டிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய நபர்களை பார்க்கும்போது கண்டிப்பதைத்தான் ரசூல்லா காட்டினாங்களே தவிர அவங்க என்ன செய்யல, நீ இறைவனுக்கு வேண்டி அதை செஞ்சுக்க, அதை அப்படி பண்ணிக்க, இப்படி வலியுறுத்திக்க, நீ வெட்டிக்க, நீ குத்திக்க, நீ வந்து உன்னை அர்ப்பணிச்சுக்க, நெருப்பு மீசிக்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி நடந்திருக்குதா? ஆனால் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தின் பெயரால் இது மாதிரியாக தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நிலையை பார்க்கும். இதற்கும் இஸ்லாத்திற்கும் முனை அளவும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்ன, இந்த நாட்களில் சில விஷயத்தை ஹராமாக்குறாங்க. இல்லறை வாழ்க்கை முதற்கொண்டு உணவு முதற்கொண்டு எல்லாமே ஹராமா. அன்னைக்கு கருப்பு சட்டை தான் போட்டுக்கணுமா, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அது கருப்பு போட்ட சட்டை போட்டுக்கிட்டே சுற்றுவாங்க. அப்போ ஹராமாக்கக்கூடியது யார் ஹராமாக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதுவர். அல்லாஹ் வந்து என்ன சொல்றா, இந்த மார்க்கத்தை இன்றோடு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லா வந்து அல்லாஹ் சொல்லும்போது என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூல்லா சொன்னாங்க, நான் ஒன்றை சொன்ன மார்க் அடிப்படையில் சொல்லக்கூடியதை நீங்க கேட்டு நடங்க. ஹராமாக்குறது வந்து நான் சொல்லாத ஒன்றை யாராவது சொன்னார்கள் ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இவங்க என்ன செய்வாங்களாம், உணவை ஹராமாக்குவாங்களாம், மற்ற காரியங்களை ஹராமாக்குவாங்களாம். அப்படி ஹராமாக ஆக்கினால் அது புதிய மார்க்கமாயிருமே, இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் குர்ஆன் ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியும் குர்ஆனும் தான் மார்க்கமே தவிர, அதுவும் குர்ஆனுக்கு எதிராக இல்லாத பொன்மொழிகள் தான் மார்க்கமே தவிர வேற யாரும் வந்து சொல்ல முடியாது. அந்த அறிஞர் அதை சொன்னார், இது இஸ்லாமிய மார்க்கம். சாபி இமாம் அதை சொன்னார், இது இஸ்லாமிய மார்க்கம். அனஃபி இமாம் இதை சொன்னார், இது இஸ்லாமிய மார்க்கங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. வேற வேற மதங்களில் இருக்கும், இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா ரசூல்லா தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாம் மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு சிலதை ஹராமாக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். இதையும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் நிறைய ஊர்களில் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை வந்து ஹராம் என்று விளங்காமல் இது மாதிரி செய்யக்கூடாது, அசைனார் உசைனார் மௌத்தானார்கள் என்று சொன்னால் அதை இத்தனை ஆண்டுகளாக வந்து அனுசரிக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யக்கூடாது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியை இந்த நேரத்தில் சொன்னால் தான் அவங்களுக்கு தெளிவாக போய் சென்று அடையும். அதை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் 9, 10 நாம் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு தடவை ரசூல்லா அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அந்த நேரத்தில் யூதர்கள் அன்றைய தினம் முஹர்ரம் 10 ஆசுரா தினம் அன்று நோன்பு வைக்கிறாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, ஏன் இன்றைய தினம் நோன்பு வைக்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்கும்போது, இது மூசா அவர்கள் வந்து வெற்றி அடைந்த நாள், அவங்களுக்கு மூசாவை வந்து தான் இறுதி தூதர், அதுக்கு பிறகு தூதர் கிடையாது என்று நினைப்பாங்க யூதர்கள். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இன்றைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்த நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், அதற்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறு வருடம் நான் உயிரோடு இருந்தால் முந்தைய தினத்தையும் சேர்த்து 9, 10 நான் என்ன செய்வேன், நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க. ரசூல்லா அடுத்த வருஷம் உயிரோடு இல்லை,
ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த அவங்க சொன்னது வந்து மார்க்கம் தானே, அந்த அடிப்படையில் நாம் 9-10 நோன்பு வைக்க வேண்டும். ஃபிரௌன் வந்து பயங்கர கொடூரக்காரனாக இருந்தான். இஸ்ரவேல் மக்களை கடுமையான முறையில் வந்து அழிச்சாட்டியம் செய்து ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்து பெண் மக்களை மட்டும் உயிரோடு விட்டுட்டு அவன் சொன்னான், ஆனால் ரப்புக்கு முள்ள ஆளா, நான் தான் உங்களில் மிகப்பெரிய இறைவன் அப்படின்னு சொன்னான் ஃபிரௌன். அவனுக்கு அல்லாஹ் ஏராளமான அத்தாட்சிகளை காமிச்சான். சாதாரண அத்தாட்சி இல்லை, ஆயாத்துல் பையினா 9 அத்தாட்சிகளை வந்து இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து காமிச்சாங்க. கைத்தடியை போடுறது, பாம்பாக மாறுது, கையை எடுத்து காட்டுறது, வெண்மையாக மாறுறது, ரத்தத்தை அதிகமாக ஆக்குறது, வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறது, வெட்டுக்கிளியை ஏற்படுத்துறது, இது மாதிரியாக கைத்தடியை கொண்டு அடித்தால் வந்து 12 நீரூட்டுகளாக பீரிட்டு எழக்கூடிய அளவுக்கு அந்த இது பண்ற கைத்தடியை கொண்டு பாறையை கடலில் அடிக்கும்போது 2 கூறுகளாக பிரிகிறது. இது மாதிரி பல அதிசயங்களை அவங்க என்ன செஞ்சாங்க. எல்லாமே அதிசயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அற்புதம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடணும், மூசா விட்டு வைக்கக்கூடாது, மூசாவை காலி பண்ணிடணும். ஏன்னா மூசா வந்து பிரிவினையை ஏற்படுத்துகிறாரு, நம்ம இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள மக்களை தனியாக பிரிக்கிறாரு. ஃபிரௌனுடைய சமுதாயத்தில் அங்கே இருந்து பிரித்து எடுத்துட்டாருன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிறது இஸ்ரவேல் சமுதாயமாக அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க, அவரை பிரித்து எடுக்கிறாரு, விடக்கூடாது என்று வந்து அவங்க கங்கணம் கட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய் கேட்குறாங்க, அரசில் மானா பனி இஸ்ராயில் மக்களை என்னோட அனுப்பு, வலாத்து கத்திபுகுன் அவர்களை வந்து வேதனை செய்யாத என்று போய் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கிறான், துரத்துறான், ஃபிரௌன் துரத்துறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய படைகளை எல்லாம் கூட்டுக்கிட்டு, அந்த படைகள்லாம் அந்த ஊர் மக்களை எல்லாம் அவங்களுடைய அந்த சமுதாயத்தை எல்லாம் கூட்டிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அவன் துரத்திக்கிட்டே வரான். துரத்திக்கிட்டே வரும்போது கடைசியை பார்த்தாங்க கடல் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா ஃபிரௌனு வந்தால் அவன் படை வந்து நம்மளை காலி பண்ணிடும். அந்த பக்கம் பார்த்தா கடல் வந்து இருக்கிறது, கடலுக்குள்ளே போனால் கடலில் போய் மூழ்கியே நம்ம செத்து போயிடுவோம். இப்படிப்பட்ட நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கும் போது அல்லாஹ் வகி செய்தி அனுப்புகிறான், மூசாவை உமது கைத்தடியால் அந்த கடலில் அடிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் வகி செய்தி அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுறாங்க, கைத்தடியை கொண்டு கடலில் தட்டுறாங்க. கடல் 2 மலைகளாக அப்படியே பிரிஞ்சு நிற்குது. 2 பெரிய பயங்கரமான மலை அளவு. ஏன்னா கடலில் ஆழம் வந்து மலை அளவுக்கு ஆழம் இருக்குது. அப்போ அப்படி பிரிஞ்சு நிற்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுறாங்க, என்னுடைய சமுதாய மக்களுக்காக கடலில் ஈரம் இல்லாத ஒரு பகுதியை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஈரமே கிடையாது, அப்படிப்பட்ட பகுதியில் அவங்க கடந்து அந்த பக்கம் போகிறாங்க. ஃபிரௌன் என்ன செய்யறான், பின்னாடி வந்து நிற்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் ஏறுறாங்க, இவன் உள்ள இறங்குறான். அவன் என்ன செய்யறான், இது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு அவன் விளங்கல பாருங்க. அல்லாஹ் அற்புதத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு விளங்காம உள்ள இறங்குறான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். அப்போ என்ன செய்யறான், அந்த நேரத்தில் கலிமா சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்ங்கிற மாதிரி கலிமா சொல்றான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளலை, அவனை மூழ்கடித்து சம்பவத்தை நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். அந்த நாள் தான் முஹர்ரம் 10ஆம் நாள், ஆசுரா தினம். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்ற அந்த நாளாக இருப்பதனால, இறை நம்பிக்கைக்கு இறை உதவி அல்லாஹ் கிடைச்ச அந்த நாளாக இருப்பதனால அன்றைய தினம் நம்ம என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம். நல்ல நாளை கெட்ட நாள் ஆக்கிட்டாங்க பாருங்க. எவ்வளோ நல்ல நாள்னா அந்த நல்ல நாளில் நல்லது ஏற்பட்ட ஒரு நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளை கெட்டதுக்காக துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாளாக மாற்றிருக்கிறார்கள். அதை நம்ம விளங்கி கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாகிர் தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.